محمد وعلى آله மாரிஸ் மனன போட்டி வருடா வருடம் நடைபெறக்கூடிய போட்டி. அது சம்பந்தமாக அதிலே கொடுக்கப்படக்கூடிய பாடத்திட்டங்களை ஒவ்வொரு மாதமும் அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போட்டி 10 மாதங்களில் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய இது 10வது மாதம், செவ்வால் மாதம் 10வது இறுதி மாதமாக இருக்கின்றது. இதுக்கு பின்னால அடுத்த மாதம் போட்டி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து பிரயோசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். குர்ஆனுடைய ஆயத்துக்கள், சூரத்துல் கஹ்ஃபுடைய குறிப்பிட்ட பகுதிகள், அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொகுப்பின் அடிப்படையிலே அது சம்பந்தமான ஹதீஸ்கள், அதே போல முக்கியமான துஆக்கள் கொடுக்கப்படுகின்றது. 10 ஹதீஸ் 10 துஆக்கள் கொடுக்கப்படுகின்றது. அவைகளை மனனமிட்டு இன்ஷா அல்லாஹ் போட்டிகளிலே கலந்து கொண்டு இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்குரிய சூரத்துல் கஹ்ஃபுடைய மனனம் இடுவதற்குரிய பகுதியாக சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி பகுதியான 107வது ஆயத்திலிருந்து கடைசி ஆயத்தான 110 வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. ஹதீஸ் மனனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் சொன்ன முக்கியமான ஒரு விடயம், قال رسول الله صلى الله عليه وسلم لا تطروني كما أطرت النصارى ابن مريم فإنما أنا عبده فقولوا عبد الله ورسوله. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி, என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ஹபீப், எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவர், உலகத்திற்குரிய தலைவராய் இருந்தும் எப்படி புகழ வேண்டும், அதற்குரிய எல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் புகழ வேண்டும். என்னை எல்லை மீறி புகழ வேண்டாம். எப்படி நசாராக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லை கடந்து புகழ்ந்து அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றும் இன்னும் சிலர் அவர்தான் இறைவன் என்றும் குறிப்பிட்டதை போல நீங்க எல்லை கடந்து புகழ வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியை நீங்க மக்களிடம் சொல்லுங்கள், உங்களை போன்ற நான் மனிதன் தான், ஆனால் அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி அறிவிக்கிறான், நான் அதை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன், அந்த அடிப்படையில் நான் நபியாக இருக்கிறேன். என்னை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலோ அல்லாஹ்வுக்கு தகுதியான பண்புகளை என் மீது சுமத்துவதோ கூடாது. அதே போல இன்னமா அன அப்துஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, நீங்கள் எவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடியாரும் ரசூலும் என்று சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் இந்த வழிகாட்டல், நபி அவர்களை எந்த சொற்களை கொண்டு நாங்கள் புகழ வேண்டும், எல்லை மீறக்கூடாது என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தது போல எல்லை மீறி புகழவும் கூடாது. யஹூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரம் தாழ்த்தி இகழ்ந்ததை போல அந்த அளவுக்கும் போகக்கூடாது. நடுநிலைமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை புகழ்ந்து அறிவித்த சொற்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை புகழ்ந்த வசனங்கள் இருக்கின்றது. அந்த வசனங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் தஆலா நேரடியாக வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் எல்லை மீற வேண்டாம். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் அல்லாஹ்வுடைய கலிமாவாகவும், அதாவது அல்லாஹ் தஆலா குன் என்ற வார்த்தையின் மூலமாக உருவாக்கின கலிமாவாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி புகழ்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அதே போல இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் சொல்லும் பொழுது, நபி அவர்களுக்கு அவர்களை புகழ்வதற்காக வேண்டி நபி அவர்களுக்கு தகுதி இல்லாத அல்லது அல்லாஹ்வின் பக்கம் வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய வர்ணனைகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு நபி அவர்களை நாங்கள் அழைக்கக்கூடாது, புகழக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் புகழ்ந்ததை போல புகழ்ந்து அதன் மூலமாகவே அவர்கள் வழிகட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும்
எவ்வாறு நபியவர்களை புகழ்ந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் புகழ்வது எங்களுக்கு முடியுமானதாக இருக்கிறது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அன சய்யிதுல் யா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது மனிதர்களுடைய தலைவனாக நான் இருக்கிறேன். அதே மாதிரி வஅவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த், பூமி முதலாவதாக பிளந்து கியாமத்துடைய நாளையில் கபரிலிருந்து வெளிவரக்கூடிய ஆள், முதலாவது ஆள் நானாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் அவர்களை எவ்வாறு புகழ வேண்டும் என்ற வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவைகளைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போல் இந்த ஹதீஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி நபியவர்களை புகழ்வதும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நபியவர்கள் அல்லாத ஏனைய மனிதர்களையும் அவர்களுடைய அந்தஸ்தை விட கூடுதலா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பை விட மேலதிகமானதா பொய்யாக அல்லது அவர்களை சமாளிப்பதற்காக வேண்டி எல்லை மீறி புகழ்வது கூடாது என்ற விடயமும் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படி அவர்களை புகழ்வது கூடும் என்றிருந்தால் உலகத்துக்கே தலைவராக இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது ஏற்றமானதாக இருக்கும். எனவே வேறு மனிதர்களை புகழும் பொழுது அவர்களை எல்லை மீறி புகழ்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அப்படி யாராவது தேவையற்ற விடயங்களை எல்லை மீறி புகழ்ந்தால் நீங்கள் அவருடைய முகங்களிலே மண்ணை வாரி வீசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவர்களை புறக்கணித்து செல்லுங்கள் என்று நபியவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போல ஒருத்தருக்கு தகுதியான விடயங்களை வைத்து புகழ்வது, அவரை பாராட்டுவது ஆகுமான விடயம். ஆனாலும் அப்படி புகழும் பொழுதும் ஏற்றமான விடயம் என்ன என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதரை பற்றி நபியவர்களிடம் கூறப்பட்ட நேரம் இன்னொரு மனிதர் அவரை புகழ்ந்து நபியவர்களிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைஹக கதஅத உனக ஸாஹிபி, நீங்க அவருடைய கழுத்தை உடைத்து விட்டீர்கள், அதாவது தேவையற்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டீர்கள். கான அஹதுக்கும் மாதிஹன் லா மஹாலா, உங்களில் ஒருவரை நீங்கள் கட்டாயம் புகழ வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவரை இவ்வாறு நினைக்கிறேன், அவர் நல்லவர், அவர் தொழுகையாளி, அவர் தொழுகையில் பேணுதலை அடையக்கூடியவர், அவர் இப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொல்லுங்கள், உறுதியாக சொல்ல வேண்டாம். வலா யுஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை விட யாரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போலதான் எங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுதும் பரிசுத்தத்தை அறிவிக்கக்கூடிய, அதாவது அவர் நல்லவர் அப்படி என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய பெயர்களையும் வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி பெண்மணியுடைய பெயர் பர்ரான் இருந்து, பர்ரான்னு சொன்னால் நல்லவர், நல்ல அமல் செய்யக்கூடியவர், அந்த பெயரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அப்படி ஒருத்தரை புகழக்கூடியதாக இருந்தது சொன்னால் நான் அவரை இவ்வாறு நினைக்கிறேன் என்று சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்து இந்த மாதத்திற்குரிய இறுதி ஹதீஸாக இதுக்கு முன்னால் ஜனாசாவுடைய மையத்துடைய நேரங்களில் மையத்துடைய உறவினர்களுக்கு அனுதாபம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டிய துவா, அதே மாதிரி ஜனாசா தொழுகையில் ஓதப்பட வேண்டிய துவா, அவைகள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதம் இறுதியாக கஷ்டங்களுடைய நேரம், அதாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் வாய்ப்புகளாக இருக்கலாம், ஏனைய கஷ்டங்கள் துன்பங்களாக இருக்கலாம், இவைகளின் போது ஓத வேண்டிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்களுடைய நேரத்தில், கவலைகளுடைய நேரத்தில் அதை ஓதி இருக்கிறார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கஷ்டம் வந்தால் இதை ஓதுமாறு எனக்கு பணித்திருக்கிறார்கள் என்று சொன்ன துவா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்களுடைய நேரத்தில் ஓதுவதற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை புகழின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த கஷ்டங்களை இல்லாமலாக்குவான். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அதே போல மகத்துவமிக்க அரசுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. அதே போல வானங்களுடைய பூமியுடைய ரப்பாகிய கண்ணியமான அரசுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கஷ்டங்களுடைய நேரத்தில் நாங்கள் கூறும் பொழுது அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ்
அடைந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இந்த துவா எதை போன்றதுன்னு சொன்னால், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து அந்த நேரத்தில் ஓதின துவா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் அதிகமாக. அந்த அல்லாஹ்வை புகழ்ந்ததன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விடிவை ஏற்படுத்தினான் என்ற அடிப்படையில, அதே போல கஷ்டங்களின் நேரம் ஓத வேண்டிய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இங்கே கொடுக்கப்படக்கூடிய துவாக்கள், அதே மாதிரி அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்களை மனனமிட்டு அதனுடைய பிரயோசனங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.